வணக்கம். தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை வந்திருக்கு. அதுவும் 1 இல்ல 2. இப்போ வரப்போற சில நாட்கள் ஒரு சவாலா தான் இருக்க போகுது. ஆனா உண்மையான கவலை இந்த மாச கடைசியில தான் காத்திருக்கு. இந்த 2 கட்ட எச்சரிக்கையையும் நாம ஏன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னு இப்போ விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த முழு முன்னறிவிப்புலயுமே இந்த ஒரு வரி போதும் நம்மள ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்க வைக்கும். நவம்பர் இறுதியில் வரக்கூடிய மழைய சமாளிக்க முடியாது. இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்ல. ஏன் வானிலை ஆய்வாளர்கள் இந்த அளவுக்கு தீவிரமா எச்சரிக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான எச்சரிக்கைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நாம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னென்ன நடக்க போகுதுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அலசலாம். அப்போதான் நாம அதுக்கேத்த மாதிரி முழுமையா தயாராக இருக்க முடியும். சரி, முதல் கட்டத்துக்கு வருவோம். அதாவது, இப்போ உடனடியா அடுத்த சில நாட்களுக்கு நம்மள என்னென்ன பாதிப்புகள்லாம் காத்திருக்கு, இப்போதைய நிலவரம் என்னன்னு முதல்ல பாத்திரலாம். இத நாம 2 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு சினிமா மாதிரி. முதல் பாகம் இப்ப ஆரம்பிக்க போற மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும். 2வது பாகம் அதுதான் கிளைமேக்ஸ், மாச கடைசியில வரப்போற ஒரு பெரிய சிஸ்டம். சரி, முதல்ல முதல் பாகத்தை பத்தி பாத்துருவோம். அப்போ அடுத்த 4 நாளைக்கு எக்ஸாக்ட்டா என்ன நடக்க போகுது? மழை எங்க ஆரம்பிச்சு எப்படி தமிழ்நாடு முழுசையும் வளைக்க போகுது? இதோ அதோட டைம்லைன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மழை அப்படியே ஒரு அலை மாதிரி நகர்ந்து வருது. இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல அதோட தாக்கம் ஆரம்பிக்குது. அப்புறம் மெதுவா வடக்கு பக்கம் நகர்ந்து நாளைக்கு சென்னை, செங்கல்பட்டுன்னு அந்த பகுதிகளை பிடிக்குது. 17ஆம் தேதி வாக்குல மொத்த கடற்கரையோரமும் மழையோட பிடியில் இருக்கும். கடைசியா 18, 19 தேதிகள்ல மழை உள் மாவட்டங்களுக்கும் பரவி தமிழ்நாடு முழுக்க நினைக்க போகுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். தமிழ்நாடு முழுக்க மழை பெய்யும்னு சொன்னாலும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க கடலோரத்துல இருக்கீங்களா இல்ல உள் மாவட்டத்துல இருக்கீங்களாங்கிறத பொறுத்து மழையோட தாக்கம் ரொம்பவே மாறும். குறிப்பா நீங்க கடலோர பகுதிகளில் இருந்தீங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த சில நாளைக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. உள் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மழை கண்டிப்பா உண்டு. ஆனா அதோட உண்மையான தீவிரம் 18, 19 தேதிகள்ல தான் தெரியும். 15 சென்டிமீட்டர், இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. யோசிச்சு பாருங்க, சில மணி நேரத்துல 15 சென்டிமீட்டர் மழைனா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பக்கெட் தண்ணிய நம்ம தலையில ஊத்துற மாதிரி. இதத்தான் வானிலை அறிக்கைகள்ல மிக கனமழைன்னு சொல்றாங்க. கடலோர பகுதிகள்ல சில இடங்கள்ல இந்த அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இவ்ளோ எச்சரிக்கை தேவைப்படுது. சரி, இந்த அடுத்த சில நாள் மழையே ஒரு பெரிய சவால்னா, வானிலை ஆய்வாளர்களை உண்மையிலேயே கவலைப்பட வைக்கிற விஷயம் மாச கடைசியில வரப்போறதுதான். இப்போ நாம அந்த 2வது பாகத்துக்கு, அதாவது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைக்கு வர்றோம். ரெட் அலர்ட். இந்த வார்த்தைய நாம அடிக்கடி கேட்க மாட்டோம். ரொம்ப குறுகிய நேரத்துல ரொம்ப அதிகமான மழை கொட்டி பெரிய பாதிப்புகளை உண்டாக்க போகுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஹையஸ்ட் லெவல் வார்னிங் கொடுப்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மாச கடைசியில வரப்போற அந்த நிகழ்வுக்கு இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மூல காரணம் வங்கக் கடல்ல உருவாக போற ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம்தான். அது புயலா மாறுதா இல்லையாங்கிறது கூட 2வது விஷயம். ஆனா முதல் பிரச்சனை என்னன்னா, அது கொண்டு வர போற மழைதான். காத்தோட வேகத்தை விட மழையோட பாதிப்பு தான் இங்க ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மாசம் முழுக்க பெய்ய வேண்டிய மழை வெறும் சில நாட்கள்ல கொட்டி தீர்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் உண்மையான ஆபத்து. சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த 2 நிகழ்வுகளும் எதேச்சையா நடக்குதா? இல்ல இது வடகிழக்கு பருவமழையோட வழக்கமான ஒரு குணம்தானா? இத நாம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இந்த நவம்பரோட பருவமழை முடிய போறதில்ல. டிசம்பர் 2வது வாரம் வரைக்கும் மழை ஆக்டிவா தான் இருக்கும். அப்படின்னா இது மாதிரி இன்னும் சில நிகழ்வுகள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. சில கணிப்புகள் ஜனவரி வரைக்கும் கூட மழை இருக்கலான்னு சொல்லுது. அதனால நம்ம கவனம் கொஞ்சம் கூட சிதறக்கூடாது. பருவமழை லேட்டா கூட பயங்கரமா தாக்கலாங்கிறதுக்கு நம்ம வரலாறுலயே ஆதாரம் இருக்கு. 2011ல வந்த தானே புயல் ஞாபகம் இருக்கா? அது எப்போ வந்துச்சு? டிசம்பர் மாச கடைசியில வந்து கடலூரை தாக்கிச்சு. அதனால இந்த சீசன் முடியிற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ரிமைண்டர். இவ்ளோ விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். இந்த பருவமழைக்கு நாம உண்மையிலே தயாரா இருக்கோமா? இது அரசாங்கத்தோட பொறுப்பு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் கூட. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது மொதப்படிதான். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிறது தான் உண்மையான பாதுகாப்பு. சோ விழிப்புடன் இருப்போம், பாதுகாப்பா இருப்போம்.